இந்த உரையை தொடங்குகிறேன். நம்முடைய பெரும் பேராசிரியர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய கு.வே.பா அவர்கள் தங்களுடைய பாடநூல்களை எல்லாம் ஆழ்ந்து பயின்று அது பற்றிய தங்களுடைய கருத்துரையை, மதிப்பீட்டை இங்கே வைத்தார்கள். பிழைகள் களைய வேண்டும், ஆம். தரம் மேம்படுத்தப்பட வேண்டும், ஆம். அமெரிக்கா முழுவதும் இயன்றவரை ஒரே பாடத்திட்டம் இருப்பதாக அமைக்க வேண்டும், முடியுமானால். இதெல்லாம் சரிதான். இந்த ஒழிப்பு முயற்சியும் வரிவடிவ முயற்சியும் 5ஆம் வகுப்புக்குள் முடிந்துவிட வேண்டும். ஒழிப்பில் எந்த விதமான வேறுபாடும் பிசிறும் தட்டாமல் வாரத்திற்கு ஒரு நாள் பயிற்றும் போதே அவற்றை செய்துவிட முடியும். அதேபோல் வரிவடிவ குழப்பம் இல்லாமல் மாணவர்கள் எழுத்தை அடையாளம் காணவும், எழுதவும், படிக்கவும், மற்றவர்களுக்கு உணர்த்தும்படியான ஒரு திறமையை 5ஆம் வகுப்பிற்குள் பெற்றுவிட வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். 6ஆம் வகுப்புக்கு மேல் அளவான இலக்கணம், அடிப்படை இலக்கணம், இலக்கணம் என்று தெரியாத அளவுக்கு இலக்கணத்தை போதிக்க வேண்டும். அந்த மாத்திரையை அந்த இனிப்பு கலந்து கொடுப்பது போல பெரும்பாலும் விதிகளை சொல்லி மிரட்ட வேண்டியதில்லை. நடைமுறையில் இருக்கின்ற எடுத்துக்காட்டுகளை தந்து, அவற்றை பயிற்சியில் தந்து, அவற்றை ஆழ்ந்து நோக்கச் செய்து, அதன் மூலம் அவர்களை இலக்கணத்தை உருவாக்கி கொள்ளுதல். இது விதி வறுமுறை என்று சொல்வார்கள். இப்பொழுது ஜெர்மனியுடைய ஐடெக், இன்டர்நேஷனல் தமிழ் எஜுகேஷன் அண்ட் கல்ச்சுரல் அகாடமி என்கின்ற அமைப்பு கு.வே.பா அவர்களுடைய தலைமையில் நானும் சென்று அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். பொது கூட்டல் கூட்டம், பொது கூட்டல் கூட்டம், பொதுக்கூட்டம் என்று ஒற்றுமிகும். இதற்கு உகர ஈற்று நிறையசை சொற்களில் ஒற்றுமிகும்னு போடாதீங்க. இந்த பொதுக்கூட்டம் மாதிரி ஒரு 15 சொற்களை கொடுங்க, அதை மட்டும் படித்து அவங்க தப்பு இல்லாமல் எழுத கற்றுக்கிட்டோம், தவறில்லாத தமிழை அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். நடு கூட்டல் கடல். நடு என்பது 2 குறிலெழுத்துகள் சேர்ந்து வந்திருக்கிற ஒரு நிறையசை சொல். 2 குறிலெழுத்துகள் சேர்ந்து வருகிற நிறையசை சொற்களில் ஒற்றுமிகும். அதெல்லாம் சொல்லாதீங்க. நிறையசை சொல் வேண்டாம், உகர ஈற்று சொல் வேண்டாம், 2 குறிலெழுத்துகள் இணைந்து வருவது வேண்டாம் என்பது அவர்களுடைய எண்ணம். பொது கூட்டம், பொதுக்கூட்டம், திருக்குளம், எருக்குழி, தெருச்சண்டை, கருச்சிதைவு, நடுத்திரு, அணுத்திரல், புதுப்பானை, புதுப்பொழிவு, நடுத்தெரு, திருக்கூட்டம், திருக்குறள், திருச்செந்தூர், இந்த மாதிரி ஒரு 20 எடுத்துக்காட்டுகளை தாங்க. அந்த எடுத்துக்காட்டுகளை உள்வாங்கிக் கொள்வானே ஆனால் ஒரு மாணவன், அவன் அந்த தவறை மீண்டும் செய்வதற்கு வாய்ப்பில்லை. இதைத்தான் நம்முடைய பெரும் பேராசிரியர் கு.வே.பா அவர்கள் பயன்பாட்டு தமிழிலக்கணம், நமக்கு வாழ்க்கையில் எது பயன்படுதோ அதை எப்படி எளிமையாக தர வேண்டும், தர முடியும் என்று தர வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஒரு பெரும் பேராசிரியர் ஒரு நேர்காணலுக்கு போயிருந்தார், தமிழாசிரியருடைய நேர்காணலுக்கு போயிருந்தார். அந்த பேராசிரியர் பெயரெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை, நம்ம கு.வே.பாவுக்கு தெரியும். இன்னொரு பெரும் பேராசிரியர் அவரை நேர்காணல் செய்கிறார். வன்றொடர் குற்றியலுகரத்திற்கும் உயிர்த்தொடர் குற்றியலுகரத்திற்கும் ஒரு உதாரணம் சொல்லுங்கள், எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அந்த நேர்காணலுக்கு சென்றிருந்த அறிஞர் எனக்கு தெரியாதுன்ட்டார். இருந்தாலும் அவருக்கு அந்த பணி வழங்கப்பட்டது. ஏனென்றால் எனக்கு என்பது வன்றொடர் குற்றியலுகரம், தெரியாது என்பது உயிர்த்தொடர் குற்றியலுகரம். இப்படி நம்முடைய பெரும் பேராசிரியர் அறிஞர் மு வரதராசனார் அவர்கள் இந்த ஒற்று மிகுகிற இடம், மிகாத இடம் பற்றி ரொம்ப குழம்பிக்காய்ங்க. நம்முடைய கு.வே.பா அவர்கள் சொன்னார்கள், 15 இடம் தான் ரொம்ப எளிமையான இடம். என்னுடைய நூல்களில் பாருங்க, எடுத்துக்காட்டோடு இருக்கு, நடைமுறை எடுத்துக்காட்டுகளோடு இருக்கு. ஒற்று மிகுகிற இடம் 15, ஒற்று மிகாத இடம் 12. இதை நீங்க ஒரு நாள் அல்லது 2 நாள்ல உங்க மனசுல தங்க வச்சுக்கிற மாதிரி எளிமையா எடுத்துக்காட்டுகளோடு கு.வே.பா கொடுத்திருக்கார். அவ்வளவுதான். ஒருபடி மேலே சென்று என்ன சொல்கிறார்? சொல்லிப்பார் தெரிந்து கொள். சொல்லிப்பார் என்கின்ற பொழுது ஒற்று மிகுகிறது. இலக்கணம் படிக்கவில்லை என்பதற்காக சொல்லிப்பார் என்று யாரும் சொல்வதில்லை.
சொல்லிப்பார் அப்படின்னு பேசும்போது இயல்பாகவே சொல்லிப்பார் தெரிந்து கொள் ஒற்றுமிகாது. நாம் இலக்கணம் படிக்கவில்லை என்பதற்காக தெரிந்து கொள் என்று யாரும் சொல்வதில்லை. இது போன்ற பயிற்சிகளை வழங்குவதற்காக படிக்கின்ற மாணவர்களுக்கும் பயிற்சி வேண்டும், பயிற்றுகின்ற தன்னார்வலராக இருக்கக்கூடிய பலதுறை வல்லுநர்களாக விளங்கக்கூடிய அந்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் பயிற்சி வேண்டும். அப்படி என்றால் ஒரு 10 நாள் போதும். நம்முடைய பேராசிரியர் குறிஞ்சிவேந்தன் சொன்னது போல 10 நாள் போதும். மாணவர்களுக்கு 10 நாள், அந்த தன்னார்வலராகிய ஆசிரியர்களுக்கு 10 நாள். அவர்கள் வேறு இடத்திலே பணியிலே இருப்பார்களே ஆனால் மாலை நேர வகுப்புகளாக வைத்துக் கொள்ளலாம். மாணவர்கள் விடுமுறை இருக்குமே ஆனால் முழுநேர வகுப்புகளாக வைத்துக் கொள்ளலாம். இவ்வாறாக நாம் பயிற்சியை திட்டமிட்டு கொண்டு முழுநேர பயிற்சியை அளிக்க வேண்டும். அதுபோலவே நம்முடைய பேராசிரியர் குறிஞ்சிவேந்தன் அவர்களுடைய துணையோடு இந்த ஆத்தாக்காவினுடைய சான்றிதழ், பட்டயம், புகுமுக வகுப்பு, இளங்கலை போன்ற பாடங்களை நாம் திட்டமிட்டு கொள்ளலாம். திட்டமிட்டு கொண்டு அதிலே அவர்களை படைப்பிலக்கியவாதிகளாகவும் மாற்றலாம். வெறுமனே இலக்கணம், இலக்கியம் என்று இல்லாமல் புதிதாக இலக்கியங்களை படைக்கக்கூடியவர்களாக, கவிதைகளை உருவாக்கக்கூடியவர்களாக ஆக்கக்கூடிய வல்லமையும் இந்த பயிற்சி வகுப்புக்கு ஏற்படும் உண்டு. வலிமிகும் இடம் எதுக்கு சில பேராசிரியர்களே கேட்குறாங்க, சார் நீங்க வலியை போட்டு எழுதுனா என்ன, வலியை போடாமல் எழுதுனா என்ன, ஒற்றை மிகுத்து எழுதுனா என்ன, ஒற்றை மிகுக்காம எழுதுனா என்ன, இதுல ஏன் சார் முருகன் வேலை தேடினான், முருகன் வேலை தேடினான், ரெண்டுக்கும் ஒரு இத்து தான் வித்தியாசம், வேறுபாடு. எவ்வளவு பொருள்ல வேறுபாடு? முருகன் வேலை தேடினான் என்பது படித்துவிட்டு வேலை இல்லாமல் வேலைக்காக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞன் தன் வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொள்வதற்காக வேலையை தேடுகிறான் என்று பொருள். முருகன் வேலை தேடினான் என்றால் இறைவன் முருகன் வள்ளியை காதலிக்கும் பொருட்டு தன்னுடைய வேலை ஒரு இடத்தில் ஏதாவது சொல்றீங்களா? இடையில குறுக்கு வருது. என்னுடைய பேச்சு கேக்குதுங்களா? சரியா அந்த அந்த முருகன் தன் கையில் இருந்த வேலை ஓரிடத்தில் நட்டு வைத்து விட்டு வள்ளியோடு சென்று காதல் மொழி பேசுகிறான். திரும்பி வந்து பார்க்கும்போது வேல் காணவில்லை, அந்த வேலை தேடுகிறான். ஆக ஒரே ஒரு இத்து தான் இருக்கிறது. ஒரு இடத்துல இருக்கு, இன்னொரு இடத்துல இல்லை. மணப்பெண் பட்டு சேலை கட்டி இருந்தால், மணப்பெண் பட்டு சேலை கட்டி இருந்தால் ஒன்னுல இச்சு இருக்கு, ஒன்னுல இச்சு இல்லை. மணப்பெண் பட்டு சேலை கட்டி இருந்தால் காஞ்சிபுரம் போட்டோ வேற எந்த ஊர்ல நெய்தப்பட்டோ அந்த பட்டு சேலை சில்க் சேரி அதை கட்டி இருந்தால் என்பது பொருள். மணப்பெண் பட்டு சேலை கட்டியிருந்தால், பட்டு என்கின்ற பெயரையுடைய மணப்பெண் சேலை கட்டியிருந்தால், நவீன ஆடையில் இல்லை, அது பருத்தி சேலையா, அது சிந்தட்டிக் இயற்கை செயற்கை இழை சேலையா அல்லது பட்டு சேலையா என்பதெல்லாம் தெரியாது. பட்டு என்கின்ற பெயரையுடைய ஒரு பெண் மணப்பெண் சேலை கட்டியிருந்தால் பேரு. இச்சன்னா போட்டாக்க மணப்பெண் பேரு தெரியல, ஆனா அவர் அந்த மணப்பெண் கட்டியிருந்த சேலை பட்டு சேலை என்று வந்தது. ஒரு இடத்துல பார்த்தேன், இங்கு நகை கடன் தரப்படும்னா அந்த பேங்குக்கு உடனே உள்ள போயிடணும்னு பார்த்தேன். ஏன்னா இங்கு நகை கடன்னா அது உண்மை தொகை, நகையும் கடனும் தரப்படுங்கிறான். நகையும் கொடுத்து கடனா தொகையும் கொடுக்குற ஒரு பேங்க் இருக்குன்னா அதுதான் நம்முடைய முதல் தேர்வாக இருக்கணும்னு உள்ள போய் கேட்டோம்னா, சார் அது தவறுதான். எங்க அம்பாசமுத்திரம்ங்கிற ஊர்ல. அப்புறம் நான் போய் அவரை கேட்டேன், உண்மையாவே கேட்டேன், நகைச்சுவா கேட்குறேங்க, ஆனா இப்படி எழுதலாமா அப்படின்னா, எங்களுக்கு தெரிஞ்சாதாங்களே இப்பவே மாற்ற சொல்றேன் அப்படின்னு சொல்லி அம்பாசமுத்திரத்துல மாத்தினாங்க. இது போல நிறைய. இப்ப நடிகை வைகை செல்வி நேற்று காலை தூக்க மாத்திரை சாப்பிட்டாள். நடிகை வைகை செல்வி நேற்று காலை தூக்க மாத்திரை சாப்பிட்டாள். ஒண்ணு இத்தனை இருக்கு, ஒண்ணு இத்தனை இல்லை. என்னன்னா நேற்று காலையில அவ டைசிஃபார்ம் டேப்லெட் தூக்க மாத்திரையை சாப்பிட்டு நிம்மதியா தூங்கிவிட்டான்னு அர்த்தம். இக்கன்னா வைகை சொல்லி தூக்க காலை இத்தனை போட்டீங்கன்னா என்னன்னா, அவங்க படப்பிடிப்புல கால் உடைஞ்சு போய் காலில் மாவு கட்டு போட்டிருக்காங்க, காலை மேல தூக்க முடியல, தூக்கிறதுக்காக ஒரு அனால்ஜெசிக் டேப்லெட் போடுறாங்க. ஆக டைசிஃபார்ம் டேப்லெட்டை அனால்ஜெசிக் டேப்லெட்டா மாத்தினது அந்த இத்து என்கின்ற ஒரு எழுத்து. ஆகவே வல்லொற்று மிகாமல் எழுதுவதற்கும் மிகுத்து எழுதுவதற்கும் பொருளிலேயே பல இடங்களிலே வேறுபாடு இருக்கின்றது. ஆகவே இவையெல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும். குறிஞ்சிவேந்தன் அவர்கள் சொன்னது போல அனைத்து பாடத்திட்டங்களையும் இணைத்து இந்த காலத்திற்கு ஏற்ப நவீனப்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா இப்ப காலம் எவ்வளவு முன்னேறிட்டு இருக்குது. ஏஐ போன்ற தொழில்நுட்பங்கள் வந்ததற்கு பிறகு
நாம் இன்னமும் பழைய பனை ஓலையிலையும் இதுலையும் இருந்துகிட்டு இருக்க முடியாது. ஆகவே அனைத்து பாடத்திட்டங்களை இணைத்தல் ஒரு வேலை, இந்த காலத்திற்கேற்றவாறு தரவுகளை மாற்றி அல்ல வேண்டிய செய்திகளை சேர்த்து இந்த காலத்தில் எளிமையாக படிப்பதற்கேற்றவாறு அதை மாற்றி அமைப்பது உண்டு. அப்புறம் அவர் பேராசிரியர் குறிஞ்சிவேந்தன் சொன்னாரு, நம்முடைய மொழி இரட்டை வழக்கு மொழி. எந்த ஒரு பழைய மொழியாக இருந்தாலும், தொன்மை மிக்க மொழியாக, கிரீக்கா இருக்கலாம், லேட்டினா இருக்கலாம், அல்லது இது நம்ம சீனமா இருக்கலாம், தமிழா இருக்கலாம், மக்கள் வடக்கில் இருந்துகிட்டு இருக்கிற மொழி பழைய மொழிகள்ல, உயர்தனிச்ச மொழிகள்ல, தமிழ், சீனம் போன்ற மொழிகள்ல, இந்த மாதிரி பழைய மொழிகளில் இரட்டை வழக்கு இருப்பது என்பது இயல்பானதுதான். பேச்சு மொழி ஒன்றா இருக்கும், எழுத்து மொழி சிலது நெருக்கமாக இருக்கும், சிலது ரொம்ப விலகி போயிருக்கும். இன்னும் சில இதில் பார்த்தோம்னா ரெண்டு வெவ்வேறு மொழியோன்னு நினைக்கிற அளவுக்கு கூட விலகி போயிருக்கும். இதையெல்லாம் நாம் ஒருங்கிணைக்கவில்லை என்றால் மொழியில் பல சிக்கல்கள் ஏற்படும் என்று அவர் சொன்னார். சுதந்திர தேவி சிலையை காட்டி அவர் சொன்னார். அதோடு மட்டுமல்ல, அவர்கள் எவ்வளவு அந்த சொற்களஞ்சியத்தை உருவாக்குவதற்காக, ஒரு மின்னேணி என்பதை மாணவர்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக எவ்வளவு சிரத்தையோடு இருக்கிறார்கள் என்பதை சொன்னார்கள். நீங்கள் என்னிடத்திலே அந்த பாடத்திட்டத்தையும் பாட நூல்களையும் கொடுப்பீர்களேயானால் அதனை பார்த்து என்னால் முடிந்த செய்தியை, உதவியை நம்முடைய பேராசிரியர் கூவேப்பா அவருடைய வழிகாட்டுதலோடு செய்து கொடுப்பேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.